லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த படம் தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகுது. தேர்ஸ்டே நான் அந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். பட் ஒரு சில காரணங்களால் என்னால் அந்த படம் பார்க்க முடியல. முக்கியமான ரீசன் என்றால் இந்த படம் மறுநாள் ஃப்ரைடே தமிழில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத சொன்னான். சரி, தமிழ் டப்பிங்கில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ற ஒரு வெயிட்டிங்கில் தான் நான் இருந்தேன். தேவி தேட்டருக்கு போகிறேன், பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே சொல்கிறாங்க, இல்லை படம் ரிலீஸ் ஆகலை, தமிழில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இது அப்படின்னு. அதுக்குள்ளே என் மலையாள ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நமக்கு தொடர்ந்து சினிமாவை ஃபாலோ பண்ணுற நண்பர்களாக இருக்கட்டும், நிறைய டேரக்டர்ஸாக இருக்கட்டும், யார்கிட்ட பேசினாலும் இந்த லோகா படம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு க்யூரியாசிட்டியை பயங்கரமாக ஹைப் பண்ணி விட்டாங்க. என்னால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னது இது, போய் பார்த்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எல்லாரும் சொன்னாங்களே பயங்கரமாக இருக்குன்னு. அது கிடையாது, இந்த படம் அதுக்கும் மேலே அப்படின்றது தான் சொல்லணும். எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு பெரிய ஆசை இருக்குங்க. எப்பயும் நம்ம இந்தியன் ஸ்டார்ஸ் அவெஞ்சர்ஸ் மாதிரியான படங்களில் நடிக்கணும், அவங்க குளோபலாக ரீச் ஆகணும் அப்படி. பட் நாமளும் அப்படி ஒரு கண்டென்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸை வச்சு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணாலும் பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே போக மாட்டாங்க. அதுக்கு மிக முக்கியமான ரீசனாக கண்டிப்பாக வந்து டெக்னிக்கல் டீமாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. அப்படி எனக்கு ஃபேவரட்டாக 2-3 சூப்பர் ஹீரோ தமிழ்லேயும் இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வேலாயுதம் எனக்கு பிடிச்ச படம். எனக்கு எதனால் அது பிடிச்ச படம்னா, அதில் ஃபேமிலி ட்ராமாவும் இருக்கும், ரொம்ப அழகான ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்கும். அதுக்குள்ளே அவர் சூப்பர் ஹீரோ கிடையாது, பட் அதை நம்ப வைப்பார் அவர் சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி. அந்த கதையை மோகன் ராஜா சார் ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருப்பார். எனக்கு ஃபேவரட்டான ஒரு படம். இன்னொரு பக்கம் முகமுடியிலும் கிட்டத்தட்ட அதே டைப் ஆஃப் ட்ராவலில் தான் இருக்கும். எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். இந்த எல்லா படங்கள்லேயும் மார்வல் டிசியோடைய சாயில் இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. லோக்காலையும் அப்படி மார்வல் டிசியோடைய சாயில் இருக்குது, அதில் சந்தேகம் கிடையாது. பட் அதை தாண்டி அவங்க எங்கே நிற்கிறாங்க, எந்த ஸ்டாண்டர்டுக்கு போயிருக்காங்கன்னா, டெக்னிக்கல் டீமாக அவங்க சீன்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கிளிட்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவே முடியல. ரொம்ப லைவாக இருந்தது. அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. சூப்பர் ஹீரோஸ்னால் இப்படி தான் இருப்பாங்கன்றத அந்த வேர்ல்டு ரொம்ப ப்ராமிசிங்காக காட்டியிருந்தாங்க. அது ஸ்டன்னிங், மிரட்டிட்டாங்க. ஜாக்ஸ் பீஜாவோட மியூசிக்லாம் ஹாலிவுட் படங்கள்லாம் வந்து கேட்கணும், சார் யார் சார் நீங்கள் அப்படின்னு. அந்த அளவுக்கு மிரட்டி இருக்காரு. எப்பயுமே எனக்கு ஜாக்ஸ் பீஜாவோடைய மியூசிக் பிடிக்கும். ஆக்ஷன் படம் பார்க்குறேன் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு நான் மேக்ஸிமம் ஜாக்ஸ் பீஜாயோடைய மியூசிக் இருந்ததுன்னா கதையாக கண்டென்ட்லாம் வேறு 80% ஜாக் பீஜாயே வந்து அந்த கதையை தேத்தி கொண்டு வந்துடும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மியூசிக் டைரக்டர். ரீசெண்ட் டைம்ஸில் அண்டர் ரேட்டடாக இருக்காருன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அவர் எல்லாருமே பயங்கரமாக பாராட்டணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள. அண்டு இந்த படத்தோட எடிட்டர் சாமன் சாகோஸ், பேருக்கு ஏற்ற மாதிரி சாப் பண்ணியிருக்காரு. கடன்னு கதைக்கு என்ன தெரியுது, காம்பேக்டாக இருக்குது, வளன்னு எங்கேயும் சுத்தாமல் ரொம்ப கரெக்டான ஒரு ட்ராவலில் போயிருக்காரு. எனக்கு ஒரு இடம் மட்டும் ஒரு சின்ன கேள்வி வந்து ஏன் அப்படி பண்ணாங்க என்னன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து சாண்டி மாஸ்டருடைய போர்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் பெரிய அளவில் அதை ஸ்கிப் பண்ணி அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க, நிறைய கண்டென்ட்டை பேசுகிறாங்க. அதுக்குள்ளே இவங்க எப்படி ஒரு சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க, அதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேரலாக அந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்ற ஒரு ஜோனுக்குள்ளேயே போகல. அதை மறக்கடிச்சு தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்றது எனக்கு புரியுது. என்ன இருந்தாலும் நான் தொடர்ந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற காரணத்தினால அந்த ஏரியாவை இன்னும் கொஞ்சம் சாண்டி மாஸ்டர் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமோன்னு ஒரு ஃபீல் எனக்கு தோணுச்சு. எதுவும் கிடையாது வேறு. அண்ட் அடுத்த மைனஸ் பாயிண்ட்டும் நான் யோசிச்சது கதைன்னு வரும்போது ப்ரில்லியண்ட்டான ஒரு கதை. பட் சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்தால் தானே அந்த கேரக்டருக்கான அந்த ஸ்பேஸ் இருக்கும், அவங்க ஃபில் பண்ண முடியும். அந்த ஃப்ளாவை எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, பல வருஷமாக வாழ்ந்துட்டு ஒரு கேரக்டரு, அந்த கேரக்டர் ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக பண்ண முடியும். அந்த டீட்டெயில்னஸில் ஏதாவது தப்பு நடந்து அதை சாண்டி மாஸ்டர் மாதிரி ஒரு ஆள் கண்டுபிடிச்சாருன்னா அது ரொம்ப நியாயமாக இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணி ரொம்ப வாலண்டியராக கல்யாணி பிரியதர்ஷனுடைய கேரக்டர் தப்பு பண்ணுறாங்க, அவங்க இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்கன்னு காமிச்சது என்னால் ஏற்றுக்க முடியல. கதையை அதை இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கலாம், இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கலாம்னு ஒரு எனக்கு தோணுச்சு. நீங்கள் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக கதை போகிற போக்கில் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பயங்கர ஸ்பீடாக இருக்கனால நீங்கள் அதை மறந்துருக்கலாம். இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ் உடைய கேரக்டர், அவர் இந்த கதைக்குள்ளே வந்தவொடனே ஒரு பயங்கரமான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃப்ளேவரை கொண்டு வந்துட்டார். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15 minutes பேங்கராக இருந்தது. எனக்கு நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் கல்யாணி பிரியதர்ஷன் வந்து சிக்கலுக்கு முன்னாடி மாற்றத்துக்கு முன்னாடியும் அவர் எதுவும் வந்து சொல்லலை. சிக்கலில் மாட்டினதுக்கு அப்புறமாவும் அவர் காணாமல் போயிடுறாரு.
கடைசி எப்போ அவங்க மாட்ட போகிறாங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி காணாமல் போயிட்டார். அதை என்னால் ஏற்றுக்க முடியல. அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு கூட போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது எனக்கு. ஏன் அந்த ஏரியாவே ஒரு மாதிரி பிளாங்காக விட்டுருந்தாங்க அப்படின்னு. அதையும் இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே எனக்கு இருந்திருக்கும். பட் என்ன இருந்தாலும் எல்லா கேரக்டர்ஸுக்கும் கொடுத்த ஸ்பேஸ், ஒரு கமர்ஷியலாக இந்த படத்தை ட்ரீட் பண்ணுன்றது. மார்வல் டிசிலாம் திணறாங்கங்க. ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் கேரக்டரை வச்சு அவங்களால படம் பண்ண முடியல, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. நான் இத்தனை படங்கள் மார்வல் டிசியில் பார்க்குறேன். எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன்ஹார்ட் சீரிஸ் தான். இப்போது அயன்மேனுக்கு பதிலாக இந்த ஒரு பொண்ணை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அயன்ஹார்ட் அப்படின்றது டிஸ்னியில் வந்துருக்கு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள். தமிழ் டப்டு வேர்ஷன்லேயே இருக்குது. ரொம்ப நல்லா டப் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே எனக்கு என்னென்னா கண்டிப்பாக கிளைமேக்ஸ் ஒரு பெரிய கேள்வி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபீமேல் கேரக்டர் நம்மளுக்கு ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ண வச்சுருந்தாங்க. நான் ஒரு கதைக்கு முக்கியமான அம்சமாகவே நான் தான் பார்ப்பேன். எப்படி நாமளும் அந்த கேரக்டரும் கனெக்ட் ஆகிறோம் அப்படின்றத அது இந்த லோக்காவில் ஃபுல்ஃபில்லாக இருந்தது. கல்யாணி பிரியதர்ஷனும் நம்மளும் கனெக்ட் ஆகிறோம். அப்படி இல்லைன்னா நெல்சனோட கனெக்ட் ஆகிரும். அவரோட ஆக்டிங், அவருடைய கேரக்டரைசேஷன் அப்படி இப்படி தானே நம்ம இருப்போம் அப்படின்றது. அண்டு பயங்கர ஆக்ஷனான சீக்வன்ஸில் அங்கங்கே நெல்சன் பண்ணுற ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அவர் மயங்கி விழுற சீன்ஸாக இருக்கும், தொடர்ந்து நம்மளை பயங்கரமாக சிரிக்க வைக்குது. அப்படி என்ஜாய் பண்ணோம். இது வெறும் ஒரு ஆக்ஷன் படமா, இல்லை ஒரு சைஃபை படமா, ஒரு ஃபேண்டசி படமா, அந்த ஜோனுக்குள்ளே மட்டும் ரொம்ப சீரியஸாக ட்ராவல் பண்ணாமல் நிறைய ரிலாக்ஸேஷனும் இந்த கதைக்குள்ளே இருந்தது. நிறைய இடங்களில் சிரிக்க வச்சுது. அந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். ப்ரில்லியண்ட்டான ஒரு கட்ஸு. 2.5 மணி நேரம் கதை போனதே எனக்கு தெரில. ரொம்ப கரெக்டான ஒரு ஸ்டேஜிங் பண்ணி. அண்டு ஹாலிவுட் படங்கள்லாம் எப்படி ஒரு என்கிரெடிட் சீன் இருக்குமோ அப்படி ஒரு என்கிரெடிட் சீனை ரொம்ப கரெக்டாக டாமினிக் அருண் கொடுத்துருந்தார். அடுத்து இதுக்கு முன்னாடிலாம் எல்லாரும் சொல்லுவாங்களே, தமிழ் சினிமாவில் மற்ற ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்களே, அந்த ஸ்டேஜை டாமினிக் அருண் மாத்துறாரு. இது இந்த லோகா சாப்டர் 1 சந்திராவுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னா, மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்க ஆர்டிஸ்ட் மொத்தம் மலையாள இண்டஸ்ட்ரியில் நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு படம் பண்ணிட்டாங்கன்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதையாகவும் மேக்கிங்காகவும் அவுட்புட்டாகவும் இருக்குது. அண்டு டிக்யூ ப்ரொடியூசராக இருக்கார். இதில் நீங்கள் பாருங்கள், அதை நான் சொல்லலை, செம்மையாக ஒன்று இருக்குது. அண்டு அந்த ஆண்டவர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கார். யாராக இருக்க போகிறான்றது தெரில. அது அந்த கேரக்டர் மேலேயும் உனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. மோகன்லாலாக இருக்க போகிறாரா, இல்லை மம்முக்காவாக இருக்க போகிறாரா, யாராக இருக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். நிறைய சர்ப்ரைசிங்கோடங்க. ஒரு சூப்பர் ஹீரோ கண்டென்ட்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணி அதில் நமக்கு பிடிக்கிற மாதிரி பண்ண ஒரு படமாக தான் நான் இந்த லோகாவை பார்க்குறேன். அதுவும் அப்படி சீரியஸாக போகிற கதைகளில் கண்டிப்பாக அவங்களால காமெடி அப்படின்றது பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியாது. இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு அந்த காமெடியை பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி சாண்டி மாஸ்டரோடைய நடிப்பு. அந்த ஆள் ஒரு ஹீரோ மெட்டீரியலுங்க. பயங்கரமான ஒரு ஹீரோ. ஃபைட் பண்ணும் போதும் சரி, நிற்கும் போதும் சரி, திரும்பும் போதும் சரி, ஒரு டயலாகை டெலிவர் பண்ணும் போதும் சரி, அசுர நடிப்பு. எஸ்ஜே சூர்யா சாருக்கு அப்புறமா அந்த இடத்த ஃபில் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக சாண்டி மாஸ்டர் அதை பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்பு அது வந்திருக்கு. எனக்கு எப்பவுமே ரகுவரன் சாரை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்னால் யாருமே வச்சு பார்க்க முடியல. அதுக்கப்புறமா அந்த இடத்த எஸ்ஜே சூர்யா சார் ஃபில் பண்ணார். எஸ்ஜே சூர்யா சார் இடத்த சாண்டி மாஸ்டர் ஃபில் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அது எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு யாரை பிடிக்கும்னா கண்டிப்பாக எம்ஆர் ராதா ஐயா. அந்த மாதிரியான ஒரு அசுரத்தனமான ஒரு நடிப்பை இது வரைக்கும் பார்த்ததில்ல, என்ஜாய் பண்ணதில்லை. அப்படி ஒன்று இருக்கும். அவங்களுடைய வழியில் அடுத்தடுத்து இவங்க எல்லாருமே நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அப்படி ஒன்று அசத்தலான ஒரு பர்ஃபார்மன்ஸை சாண்டி மாஸ்டர் கொடுத்துட்டாரு. லியோலலாம் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் பாருங்கள், லியோவுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு. ஆனால் இதுவும் மாஸா கிரேசியாக பயங்கரமாக ஒன்று இருக்குது. மிரட்டிட்டார். ஓவராலாக ரொம்ப திருப்திகரமான, ரொம்ப பயங்கரமான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலு. இதுதான் நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க. நான் ரசித்த மாதிரி எனக்கு எந்த சீனையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அதுக்கு ரீசன் உங்களை நிறைய பேர் படம் பார்க்காம இருந்திருப்பீங்க. அதுக்காக தான் நான் சொல்லாமல் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு 15-20 நாள் கழித்து இந்த படத்தை இன்னும் டீட்டெயில்டாக இந்தந்த போர்ஷன்ஸ் இங்கே எப்படி ஒர்க் பண்ணியிருந்தாங்க, மேக்கிங் வீடியோலாம் எப்படி இருக்குது, அதுக்கு எதுக்காக நான் மேக்கிங் வீடியோவை பற்றி பேசுகிறேன்னா, டொவினோ தள்ளுமாலா படம் பண்ணியிருப்பார். அதில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடித்து 2 ஃப்ரேமில் ஃபைட் சீக்வன்ஸ் நடந்துருக்கும். அந்த ஃப்ரேமே இப்படின்னு நகரும்.
அதை ஒன்று டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. அது அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். நாங்கள் ஃபைட்டு எடிட்டில் போய் அது ஸ்டேஜ் பண்ணல. அந்த ஃபைட்டை அவங்க ஷூட் பண்ணும் போதே எடிட்டில் யோசித்து அதை பண்ணுறாங்க. அதுதான் அந்த அவுட்புட்டோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். அதுதான் ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் மாறுது. அப்படிப்பட்ட ஒரு மேக்கிங்காக லோகா சாப்டர் 1 சந்திராக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக நான் பிரவீன் கேஎஸ். பாய்.